and warm welcome to one and all present here. I, on behalf of Alim Mohammad Salik, College of Engineering, welcome you all for the Placement Day. I welcome our esteemed chief guest, Ms. Rajalakshmi Srinivasan, Director of Product Management at Zoho Corporation Private Limited. We deeply appreciate your presence here, ma'am. I would also extend a special welcome to our Secretary and Correspondent, Mr. H. Mohammad Salik, respected Principal, Professor Dr. P. Marimuthu, Advisor, Professor A. Mohammad Abdul Qadir, and Placement Officer, Mrs. R. Vanita Sri, and heads of all department and faculty members. I now invite Assistant Placement Officer, Mr. Rafiq Ahmad, to welcome the gathering. Please, sir. Good morning, everyone. On behalf of Ali Muhammad Saleh College of Engineering, I would like to extend a warm welcome to our respected Secretary Sir, Principal Sir, Chief Guest Madam, Advisor Sir, HODs, faculty members, and students on this momentous occasion of Placement Day. Today marks a significant milestone in the journey of our students as they embark on their professional careers. Let's make this day memorable and fruitful one for all. Thank you. Now, I invite our Principal, Professor Dr. P. Marimuthu, to deliver the Presidential Address. Please, sir. Most respected, our beloved Secretary and Correspondent, Mr. Mohammad Salik, most respected today's Chief Guest, Ms. Rajalakshmi Srinivasan, most respected our General Manager, my dear Advisor, my dear Placement Officer, my dear Assistant Placement Officer, PRO, HODs of all department, faculty members, my dear students. Very good morning. This is the first program in our college history. Placement Offer Day is celebrated on today only because of our visionary Secretary and Correspondent. அவர் நம்ம செக்ரட்டரி கரஸ்பாண்டண்ட்டை வந்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபர் டே வச்சு நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கினவங்க எல்லாத்தையுமே கௌரவிச்சு நம்ம அனுப்பிச்சி வைக்கணும்னு நானும் அட்வைசருக்கு சொன்ன போது immediately he approved our proposal. So on behalf of all the team members, I heartily thank our beloved Secretary and Correspondent. Thank you very much, sir. அதுபோக இந்த உங்கள் ஃபைனல் இயர் நீங்கள் தான் வந்து என்ன செஞ்சீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து கல்ச்சுரல் டே நடத்தணும்னு கேட்டீங்க. அந்த கல்ச்சுரல் டே நடத்தணும்னு நீ சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம செக்ரட்டரி சார்ட்ட கேட்டோம். Again that proposal also approved by our board secretary correspondent. அதில் போன ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணி கேட்டார், என்ன சார் சீஃப் கெஸ்ட் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு இளையராஜா சார் வராராமே அப்படின்ட்டு. உண்மையிலேயே இளையராஜா சாரை வந்து அப்ரோச் பண்ணார் சார் செக்ரட்டரி சார். நாங்கள் தான் சார் வேண்டாம் இப்போ எடுத்தோடனே இவ்வளோ வேண்டி இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்த செலிபிரிட்டியை கூப்பிடலான்னு சொல்லி. அடுத்த செலிபிரிட்டி யாராக இருக்குன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா அப்ரோச் பண்ணார். சார் அவைலபிலிட்டி இல்லை, அடுத்த ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் பண்ணணும்னு இருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் இந்த நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்க இல்லையா, அவர் வந்து என்னை நம்பி வந்த மாணவர்கள், என்னை நம்பி வந்த ஆசிரியர்கள், என்னை நம்பி வந்த முதல்வர், இவர்களை நான் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களை நன்றாக நான் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் எங்கு போனாலும் நம்ம பெயரை சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காரு. நேற்று கூட நான் சண்டை போட்டேன் செக்ரட்டரி சார்ட்ட. சார் வந்து ரொம்ப உங்கள் லெவலில் இருக்கிறாரு, அவ்வளோ ஸ்பீடாக போவோம். நான் சார் நீங்கள் தடுத்து போட்டுட்டு இருக்கோம், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கேட்டீங்க கரெக்டாக, நாங்களும் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பியூர்லி ஆர்கனைஸ் பை யூ ஒன்லி. சார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கல்ச்சுரல் ப்ரோக்ராம் யார் நடத்தணும்? ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் நடத்தணும். பட் சாரே எல்லாம் இன்வால்மெண்ட்டோடு வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. தட் மீன்ஸ் he is ready to develop our college in a high level. வேர்ல்ட் லெவலில் வந்து நம்ம காலேஜ் பேர் சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் வந்து எல்லாரும் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு சிம்போசியத்துக்குலாம் நீங்கள் வந்து கொடி இறக்கி விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்தந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங்கெலாம் இறக்கி விடுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி தான் இங்கே இல்லை நினைக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி சாரை இனிஷியேட் பண்ணி என்கிட்ட கூட சொல்லலை அந்த இதை. அவராக இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் இருக்குது. இன்றைக்கி 350க்கு நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும். ஒன்லி ஃபார் யூ ஒன்லி. ஃபைனல் இயர் வந்து நீங்கள் இந்த இதில் வெளியே போகிறீங்க. கல்ச்சுரல் இன்னும் நிறையா இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த நாட் ஒன்லி ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், கல்ச்சுரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ உயர்ந்த தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு, அதை பயன்படுத்திக்கணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர். தேங்க்யூ. Thank you, sir. I request our advisor, Professor A. Mohammad Abdul Qadir, to address the students. Please, sir. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் மாரிமுத்து அவர்கள், இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய தாளாளர் மரியாதைக்குரிய முகமது சாலிக் அவர்கள், நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள ஜோஹோ நிறுவனத்துடைய இயக்குனர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி ராஜலட்சுமி அவர்கள், நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் திரு ஃபரீத் அவர்கள், வேலைவாய்ப்பு பயிற்சி துறையை சார்ந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் திருமதி வனிதாஸ்ரீ அவர்கள், திரு ரஃபீக் அகமது அவர்கள், பிஆர்ஓ திரு கோவிந்தன் அவர்கள், துறைத் தலைவர்கள், மாணவ மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு சாதனை மனிதருடைய கதையை பகிர்ந்து கொண்டு எனது உரையை ஆரம்பிக்க நான் விரும்புகின்றேன். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அந்த மனிதர், அவருடைய தந்தை ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு அலுவலராக ஒரு சாதாரண பணியில் இருந்தார். தாய் தந்தை இருவருமே பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர்கள். அந்த சிறுவர் அங்கு உள்ள தஞ்சாவூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் படிக்கின்றார். படிப்பை முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் அவருக்கு ஐஐடியில் இடம் கிடைக்கிறது. ஐஐடி சென்று படிக்கின்றார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கின்றார். அங்கு அந்த படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா செல்கின்றார். அமெரிக்காவிலே கல்வி உதவித்தொகை மூலமாக அந்த தன்னுடைய முதுகலை படிப்பை, பிஹெச்டி படிப்பை எல்லாம் முடித்து டாக்டர் பட்டமெல்லாம் பெற்று விடுகின்றார். அதன் பிறகு அவர் தன்னுடைய வேலை தேடி அலைந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனம், குவால்காம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைக்குது. அங்கே அவர் பணியில் சேர்றாரு. பணியில் சேர்ந்து நிறைய தன்னுடைய அனுபவங்கள்லாம் வளர்த்துக்கிறார். புத்தகங்கள் நிறைய படிக்கும் பழக்கமுடைய அந்த மனிதர் அங்குள்ள லைப்ரரியில் சென்று புத்தகங்கள்லாம் படிக்கிறாரு. ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு, இந்தியா மட்டும் ஏன் பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி பெறல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் படிக்கிறாரு. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னை ஒரு தொழில் முனைவோரா, ஒரு தொழில் அதிபரா தன்னை உருவாக்குறதுக்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அந்த நிறுவனத்தை சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பிக்கிறாரு. சென்னையில் புறநகர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நிறுவனம் படிப்படியாக வளர்ச்சி பெறுது. ஏறத்தாழ 20-25 வருடங்களுக்கு மேலாக அந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று $1 மில்லியன் வருவாய் தரக்கூடிய நிறுவனமா சாப்ட்வேர் துறையில் வருது. அமெரிக்காவில் உள்ள சிலிகான் வேலியில் உள்ள நிறுவனங்கள்லாம் இவருக்கு வாடிக்கையாளராக மாறுறாங்க. ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்ட நிறுவனமாக உருவாகுது. அந்த நிறுவனம் தான் நம்ம மிகப்பெரிய நிறுவனமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோஹோ என்ற நிறுவனம். அந்த ஜோஹோ நிறுவனத்துடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு என்ற அந்த மனிதர் தான் ஒரு அரசு பள்ளியில் படித்து அமெரிக்கா சென்று படித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மனிதராக உருவாயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுந்தர் பிச்சையை நம்ம பெரிய லெவலில் மாணவர்கள் எல்லோருமே நம்ம ஒரு ரோல் மாடலாக அவரை பேசுகிறோம். சுந்தர் பிச்சையை எவ்வளோ தூரம் நம்ம கொண்டாடுறோமோ அதை விட ஒரு படி அதிகமாக நம்ம ஸ்ரீதர் வேம்புவை கொண்டாடணும். காரணம் என்னன்னா, ஸ்ரீதர் வேம்பு இந்தியாவில் நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து
முக்கியமாக தென் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு பள்ளி படிப்பை முடித்தவங்களுக்கு கம்ப்யூட்டரே தெரியாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து கோடிங்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு மாபெரும் சாதனை மனிதர். அவரை தான் நம்ம தமிழர் உள்ள நம்மளுடைய உலகமே மிக வியந்து பார்க்கக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய அவரை தான் நம்ம கொண்டாடணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய விருது பத்மஸ்ரீ விருதை ஸ்ரீதர் வேம்புக்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்தினாங்க. அப்படி ஒரு மகத்தான நிறுவனம் இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே அதில் வேலை பார்க்கணும்னு விரும்பக்கூடிய நிறுவனத்தில் ஒரு இயக்குனர் பதவியில் மிகவும் எளிமையாக கல்லூரிகளுக்கு சென்று தன்னுடைய அந்த தன்னம்பிக்கை உரைகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய எப்போதுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலேஜில் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, மனதுக்கு ஒரு நிறைவான நிகழ்ச்சினா அது பிளேஸ்மெண்ட் டே தான். காரணம் என்னென்னா பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி முக்கியமாக ஒன்று எதிர்பார்க்குறது காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. கல்லூரி நிர்வாகமும் அதை மையப்படுத்தி தான் செயல்படுவாங்க. கல்லூரியில் நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செயலாளர்களும் முதல்வரும் சரி அதை ஒரு டாப் ப்ரியாரிட்டியாக வச்சு தான் நம்ம செயல்படுறோம். இந்த வருடத்தில் மட்டும் ஏறத்தாழ 30 நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க. அதில் 142 மாணவர்களுக்கு நம்ம ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்கிறோம். இன்னும் பிளேஸ்மெண்ட் டிரைவ் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட மதியானம் கூட ஒரு பிளேஸ்மெண்ட் டிரைவ் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். எவர் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்னைக்கு 2:30 மணிக்கு அவங்க ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. வருடத்திற்கு 8 லட்சம் ரூபா சம்பளம் தரக்கூடிய நிறுவனம். இப்படி நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி கடந்த வாரம் கூட செக்ரட்டரி சார், பிரின்சிபால் நாங்கள்லாம் பெங்களூரில் இன்ஃபோசிஸோடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றணும்னா அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். முக்கியமாக அந்த பயிற்சி இன்ஃபோசிஸோட நம்ம MOU சைன் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை இன்னைக்கு படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லாகின் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் படிப்பை முடித்து வெளியே போனால் கூட நீங்கள் அந்த இதில் போயிட்டு நீங்கள் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் நீங்கள் கோர்ஸ்லாம் நிறைய படிக்கலாம். அது 4 நாள் கோர்ஸ்லேருந்து அவங்க 6 மந்த் கோர்ஸ் வரைக்கும் நிறைய டிவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் முடித்து உங்களுடைய ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்கள் வேலைவாய்ப்பில் சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். நிறைய நிறுவனங்கள் வந்தாங்க. நிறுவனங்கள் வர்றப்போ அவங்க என்னென்னா குறிப்பிட்ட மாணவர்களை தான் எடுக்கணும்னு வருவாங்க. ஆனால் நாங்கள் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அந்த பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அவங்கள புஷ் பண்ணி நிறையா மாணவர்களை எடுக்க வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா சிலருக்கு ஸ்கில்லு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க, அவங்களையும் வேலைக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அது மாதிரி நிறைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வாங்கி கொடுத்துருக்கோங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி கேம்பஸ் டிரைவுக்கே வராத மாணவர்கள் கூட பிரின்சிபால் சார், செக்ரட்டரி சாருக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கும் நம்ம நேரடியாக நிறுவனத்துக்கே அழைத்து சென்று அவங்களுக்கும் ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஏன் இவ்வளோ தூரம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போய் ஒரு நிறுவனத்தில் நீங்களாக நேரடியாக போய் வேலை பெறுவதுங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. காரணம் என்னென்னா ஒரு நிறுவனத்துக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பட்டதாரி பொறியியல் பட்டதாரிகள் இருப்பாங்க. அந்த காம்படிஷனில் நீங்கள் வேலை வாய்ப்பை பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைத்த மாணவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு டிரைவ் வர்றப்பையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த திருமதி வனிதா ஸ்ரீ, திரு ரஃபீக் அகமது அவர்களெல்லாம் ஒரு முழு அர்ப்பணிப்பு ஈடுபாடுடன் செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்மளால் இந்த செய்ய முடிஞ்சது. இன்னும் அடுத்தடுத்து வேலைவாய்ப்பை பெறாத ஆஃபர் வாங்காத மாணவர்களுக்கும் நாங்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம். நீங்கள் எப்போல்லாம் எங்களோட கம்யூனிகேஷன் நாங்கள் கொடுக்குறோமோ அதை நீங்கள் ஒத்துழைத்து அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கான முயற்சி எடுக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க இறைவனை வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you for your inspiring speech, sir.
I request our secretary and correspondent, Mr. H. Mohammed Salik, to share a few words. Please, sir. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Respected Chief Guest, thank you for being here with us, ma'am. Respected Principal, respected Advisor, sir, respected Placement Officer, GM, sir, Assistant Placement Officer, and my dear family. Good morning to everyone. I like to call everybody my family because I see you that way. Everyone who is associated with Ali Muhammad Saleh group of educational institutions are my family. This is a word of my grandfather. See, his vision is like to another level. He never sleeps, he never eats. என்கிட்ட பிரின்சிபல் சார்லாம் கேட்டுட்டு இருப்பா, சார் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு. நீங்கள் அவர் கூட இருந்து பாருங்கள் சார், 4 மணி 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன். வேலை வேலை வேலை. நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டேன், சார் இது அப்பா ஏன் அப்பா நீங்கள் வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க ஒழுங்கான்னு கேட்டதுக்கு, நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு அப்படின்னாரு. அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் எனக்கு ஐ கெட் வாட் he said. So we are working towards your betterment. We'll make sure that you land a good place in your career, and better companies are coming, better days are coming. So we are working for that. And placement day in Vakilan Ketona, I said, okay, we'll go ahead and do it. We'll honor the people because it's all your effort. Guys, when I started my career, I did not have a job. நான் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேலை இல்லை, டைரெக்டாக காலேஜுக்கும் வரல. சரி என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது கம்பெனியாக அப்ளை பண்ணேன். ஜோஹோ கூட அப்ளை பண்ணேன், எனக்கு இன்டர்வியூ காலே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கால்ஸ் வர ஆரம்பிச்சது. ஐ மேட் ஷுர் ஐ கிளியர்ட் ஆல் மை இன்டர்வியூஸ். ஒரு டைமில் என்கிட்ட வந்து 3 ஆஃபர்லாம் இருந்தது. பட் அதை லேண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ தேர். 500-600 பீப்புள் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் கம்ப்ளீட் பண்ணணும், ஜிடி கிளியர் பண்ணணும், தென் யூ ஹேவ் டு கோ. பட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுன்னு கிடைக்கிறதும், கேம்பஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உங்களை வைக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ ஹியூஜ் திங். பிகாஸ் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கல. நானே அன்றைக்கி மேம் கிட்ட, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், மேம் ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூலாம் கிடைக்கிறது எனக்குலாம் ஒரு டைமில் கனவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. That's how it was, because jobs is not that easy to get, and we are working to even better this. So இன்னும் நிறைய opportunities வரதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். I hope that we go towards that. And regarding the cultures, guys, sir சொன்ன மாதிரி when I was there, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்ச்சுரல்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. என்னோட பாலிசி என்னன்னா, if you're doing something, you have to do it right in a proper way. We're going to reveal the name of the culturals. This will be the name that will be carried forward throughout the years. ஸோ அது கொஞ்சம் கிராண்டாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சார்ட்டு சொல்லி நேற்று சண்டை எனக்கும் இருக்கும். சார் அதெல்லாம் வேணாம் சார், பண்ணிடலாம். இல்லை சார் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவர் வந்து சரி சார்னு சொல்லிட்டு இன்னைக்கு we are revealing the name, because இந்த நேம் தான் மேபி நான் போனதுக்கப்புறம் கூட this will be continued throughout the days to come. ஸோ அதனால் அது கொஞ்சம் கிராண்டாக பண்ணிடலாம். அண்ட் ரிகார்டிங் தி சீஃப் கெஸ்ட், பசங்க வந்து சீஃப் கெஸ்ட்னு சார் சொன்ன மாதிரி இளையராஜா சாரை கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஐம் டாக்கிங் டு பிக் நேம்ஸ். கீப் கெஸிங் கைஸ். ஸோ யூ வில் ஃபைண்ட் சம்படி பிக் கமிங் டு அ கேம்பஸ். ஸோ அட்லீஸ்ட் டு மை லெவல். ஸோ வி ஆர் லேண்டிங் ஆன் நேம்ஸ். ஸோ நீங்களே கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, யூ வில் ஃபைண்ட் சம்படி. அண்ட் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட், ப்ளீஸ் பி தேர். திஸ் இஸ் ஃபார் யூ, யோர் டே. ஸோ எல்லோரும் வாங்க. அண்ட் உங்களுடைய ஜூனியர்ஸ் கிட்டையும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். மேக் த இவெண்ட் டிக்னிஃபைட், மேக் ஷூர் இட்ஸ் டன் இன் ஆர்டர். ப்ராப்பராக பண்ணுங்கள். வில் டூ இட் ஈவன் பிகர் அண்ட் பெட்டர் நெக்ஸ்ட் இயர், டிபெண்டிங் ஆன் ஹவு இட் கோஸ் திஸ் இயர். ஸோ சக்ஸஸ் ஆஃப் த இவெண்ட் தான் மோட்டிவேட்ஸ் மீ டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ரிகார்டிங் ஸ்ப்ரிங் போர்டு வந்து என்கிட்ட வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. தே கேம் அண்ட் டோல்ட் மீ தட் சார் இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா சார். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்டர் சேர்மன் வந்து கேட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க சொல்லி 2 நாளில் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக நாங்கள் போய் நான் யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ நோ ஃபியூ கம்பெனிஸ் யூ கேன் டேக் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இன்டர்ன்ஸ்.
பட் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் கிடச்சி நாங்கள் ஸ்ப்ரிங் போர்ட் போடுறோம். அவர் சொல்கிறாரு, சார் இன்டர்ன்ஷிப்புக்கு ஓப்பனிங் வருது சார், ஒன்ஸ் தட் இஸ் கம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் தட், இட்ஸ் ஜஸ்ட் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம், 3 months இன்டர்ன்ஷிப். அவங்க அதுதான் கேட்டாங்க ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி ஒரு 3 to 4 months எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா சார், பிகாஸ் தட் வில் பி an add-on for you. Guys, see, you'll have to build your resume. So how does it work now? You'll have to make sure that your marks are good, then how many projects you have done, and then how many certificates you have, because the market is not like before. It's saturated, guys. So you'll have to என்ன சொல்றது, அதில் நீங்கள் தனியாக தெரியணும்னா you'll have to get certificates. Now we are bringing in Infosys and we are even talking to few more companies. I don't want to reveal the name and jinx it. So அது வந்து இன்னும் better names. We are still, sir, advisor sirலாம் is talking to big companies. So if that works, then அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களோட ரெஸ்யூமில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. இப்போ உங்களுக்கு மேபி நீங்கள் யூ ஆர் இன் த எண்ட், ஸோ உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு இன்னுமே ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சார் said you can, they'll give you an ID that will be a lifetime thing for you. So maybe there's a high chance that you can get placed in big companies, big names, and then you will be here, like ma'am is here, so you will be here also. So we'll never know. So அதனால work hard, guys, plan, and there's a long way to go. All the best, guys. Have a great life ahead. Thank you, sir. Again, I request our secretary and correspondent, Mr. H. Mohammed Salik, to honor the chief guest. Good morning, one and all here. I am here standing before you for introducing the chief guest, but with the permission of principal and the CEO sir, I want to introduce the Jogo company, because from our campus there are 2 personalities. They are already in the Jogo campus. One is Mr. Murugeshan, who studied in 2012 to 15. He is a team leader working in Joho. And second one, Miss Niveda from final year. She is doing an internship, PM internship scheme, and at Tengasi she is in internship only. And also, I want to introduce the Jogo. I hope that the Jogo is very known to you, but as far as the Jogo is concerned, it is coined from Sogo, small office, home office. And also, the Sogo is fond of very multinational company, having 12 offices in 9 countries, including Singapore, Japan, and China. And it has recently opened this R&D campus in Estanica IT Park, right? And I hope that in future our AMSCN become Jogovian in near future. I hope, I pray God. Let me come to the point. I want to introduce our chief guest, and she is very fond of with a good name and a famous name called Razi. Miss Rajalakshmi Srinivasan is Director Product Management at Joho Company. In her 25 years of journey with that company, she has gained extensive experience ranging from database scaling and network marketing to application performance tracking and end user experience management. She is currently leading a team that works on robotic process automation product at Joho Corporation. Her greatest asset, though it is a font of wisdom, and she has gathered through the years on how to innovate and improvise on an idea, how to really a team around, and how to execute it, perform consistently ahead of the competition. She is also a public speaker and talks about technology, women empowerment, youth motivation, and parenting. She has been invited by various colleges to deliver motivational talks and to provide career guidance to the young minds. Now come to the point, to her studies. She is engineering graduate from CEG campus, Chennai, and she is fond of taking care of physical fitness also. She is a fitness freak and makes sure she allocates the time for her physical and mental fitness through walking, jogging,
yoga and meditation and likes. And she is also a travel enthusiast and enjoys traveling with her family and friends. And you can also find her profile, because I am a true follower of her LinkedIn profile, simply called Raji Joho. Thank you, ma'am. Thank you, Honorable. Thank you, sir. I request our chief guest, Ms. Rajalakshmi Srinivasan, Director of Product Management at Zoho Corporation Private Limited, to address the students. Please, ma'am. Respected Secretary, sir, Principal and other staff members, and my dear students. Good morning, all of you. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல பேசலாமா? சரி. புரியும்ல எல்லாருக்கும்? ஏன்னா எனக்கு முன்னாடி கொஞ்சம் தமிழ்ல பேசினாங்க, எனக்கு அது கொஞ்சம் க்ளூவா இருந்தது. ஓகேவா? சோ நான் சொல்ற மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசணும்னா இன்னும் ஈஸியரா இருக்கும். கரெக்டா? நான் இங்க இருக்கிற எல்லாருமே பிளேஸ்டா? ஆல்மோஸ்ட் கரெக்டா? நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவில் வந்து இப்படி எல்லாரும் வந்து பேசிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். கரெக்டா? எனி ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கும். ஒரு கல்ச்சுரல்ஸ் இருந்தாலும் வந்து கல்ச்சுரல்ஸ் கடைசியா வச்சிருப்பாங்க, கூப்பிட்டு எல்லாரையும் பேசணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மேபி இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்க, கம்பெனிஸ் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது தான் நான் சொல்ல போறேங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே இன்னும் நிறைய பேர் பிளேஸ் ஆகாம இருக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப், ரொம்ப சேலஞ்சிங் டைம்ஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்குமே வந்து நீங்க இந்த மெசேஜஸ் நீங்க பாஸ் பண்ணலாம். ஜென்ரலா அவங்களாம் இருந்தா அவங்களுக்கும் சொல்லியிருந்திருப்பேன், அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம பிளேஸ் ஆயிட்டோங்கிறது இருக்கும், பட் நீங்க இந்த மெசேஜ் பாஸ் பண்ணலாம். சார் வந்து சொன்னாரு ஜோஹோக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நான் இப்போ உங்க பேசிட்டு இருந்தது லாஸ்ட் 3 இயர்ஸா நாங்க பெருசா எதுவும் எடுக்கிறது இல்லை. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாருக்கு வந்து ஜோஹோல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருந்தா உங்களுக்கு உங்க காலேஜ் இவ்வளவு தூரம் வந்து ரெனோவேட் பண்றதுக்குலாம் வந்து ஆள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. யார் வேணா ஜோஹோல ஒர்க் பண்ணலாம் சார், ஆனா இந்த காலேஜ் ரிக்வயர்ஸ் யூ. ஓகே, ஏன்னா அந்த மைண்ட் செட்டோட வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வந்து இது எங்களுடைய என்னோட மேனேஜர் ஜாயின் பண்ண புதுசுல சொன்ன விஷயம், உனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நல்லது, ஹாப்பி. ஆனா ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா உனக்கு வேற ஏதோ நல்லதா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு முக்கியம். ஸோ சார் நீங்க வந்துட்டு ஜோஹோல பிளேஸ் ஆகலன்னா நீங்க யோசிக்க கூடாது. திஸ் காலேஜ் இஸ் மோர் காலேஜ், ஐ மீன் ஜோஹோல யார் வேணா ஒர்க் பண்ணலாம். இந்த காலேஜுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா தேவை. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம லைஃப்ல எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. இப்ப எல்லாரும் பிளேஸ் ஆனதும் மைண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், வேலை கிடைச்சிடுச்சு, ஹாப்பியா போயிட்டு நம்ம வந்து நினைச்சதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் அதான யோசிப்போம். சம்பளம் வாங்குவோம், வேலை பார்ப்போம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எல்லாருமே எங்க பிளேஸ் ஆயிருக்கீங்களா எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் எல்லாம் இருக்கும். ஓகே, ஒர்க்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய யோசிச்செல்லாம் வச்சிருப்பீங்க. ஓகே, பட் 90% நீங்க யோசிச்சது எதுவும் அங்க நடக்காது. ஓகேவா? அதை முதல்ல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். ஓகே, அது ப்ரோக்ராமிங்ல இருக்கலாம், இல்ல உங்களோட எந்த டொமைன்ல எடுத்தீங்கனாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து ஒரு விஷயம் போனீங்கன்னா நிறைய நேரத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஓகே, அண்ட் டெக்னாலஜி வந்து எல்லா துறையிலையும், நீங்க அது ஐடி எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம், மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாம், எந்த துறையை எடுத்தீங்கனாலும் அந்தந்த துறையில டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? சோ அப்ப நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன், நான் வேலைக்கு போறேன், நான் இனிமே படிக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பின்தங்கி போயிடுவோம். உங்களுடைய மைண்ட் செட்ல, ஏன்னா இது நிறைய நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்த வரைக்கும், வளர்ந்ததுல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க படிச்சோம், இங்க படிச்சது வரைக்குமே நிறைய நம்ம சாய்ஸா இருந்திருக்காது. அண்ட் நிறைய என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு 12th படிச்சு ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்துரு, அப்புறம் லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னுவாங்க.
காலேஜ் வந்தது எப்படியாவது கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சு ஒரு வேலையில உட்காந்துட்டீங்கன்னா செட்டில் ஆயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் கிடையாது. என்னப்பா நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லலாம். ஓகே, உங்க ப்ரொஃபசர்ஸ் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டிஸ்கஷன் நமக்குள்ள மட்டும்தான். ஓகேவா? பட் அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. எந்த பாயிண்ட் இன் டைம்லயும் நம்ம செட்டில் ஆயிட்டோம், நம்ம இனிமே எதுவும் பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம், அப்படி பண்ணதே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கிற காலத்துல you will have to keep yourself updated. ஓகேவா? என்ன சேஞ்ச் இருந்தாலும் அந்த சேஞ்ச் வந்து நீ படிச்சு அப்டேட் பண்ணிக்கிட்டீனா தான் உன்னால அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா இது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது நான் பார்த்திருக்கேன். காலேஜஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ்மெண்ட் டீம், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ் பண்ணி விட்டுருவாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க உங்க கூட இருக்க முடியாது. வந்து நிறைய பேர் வந்து ஆபீஸ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அந்த சஸ்டெயின் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நீ என்ன வச்சிருக்க அப்படிங்கிறது தான். உன்னுடைய இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, உன்னால நீ எவ்வளவு தூரம் கோப் அப் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு சேஞ்சிங் ப்ராஜெக்ட் ஒன்று வருது. நான் வந்து மேபி எக்ஸாம்பிள் கொடுக்கறது ஐடியில் கொடுப்பேன்னா இருக்கும். நீங்க எந்த டொமைன் வேணா எடுத்துக்கலாம். ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது, அது வேற ஒரு டெக்னாலஜில இருக்கு, வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. நான் இதெல்லாம் காலேஜ்ல படிக்கவே இல்லையே, நான் இதை எப்படி எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களால போகவே முடியாது. சரி, நான் எடுத்து பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் டிரைவ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த செல்ஃப் டிரைவ் வந்து ஸ்கூல்ஸோ காலேஜோ எதுவுமே சொல்லி கொடுக்க முடியாது. நீங்களா கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாவில் பயங்கர டிஸ்கஷன், ஒரே லாஃப்டரா இருக்கு. சொன்னீங்கன்னா நாங்களும் எல்லாரும் சிரிப்போம். சரி, லெட்ஸ் கெட் பேக். ஸோ நீங்க வந்து செல்ஃப் டிரைவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களா கொண்டு வர்றதுங்கிறது தான். ஓகே, நம்ம இது எல்லாமே பார்த்திருப்போம். சேஞ்ச் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் இப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? சரி, படிச்சிருப்போம்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு இங்க வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு? கை தூக்குங்க. காலேஜ்ல வந்து எனிவே நம்ம கோர்ஸ் படிச்சிட்டோம், அது படிச்சு பாஸ் பண்ணி கிளியர் பண்ணுவோம். அவுட் சைட் ஆஃப் யுவர் காலேஜ் கரிக்குலம் புக்ஸ் படிப்பீங்களா? எந்த லாங்குவேஜ்ல வேணா இருக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் லேட். எந்த ஹேபிட் வேணா எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தட் ஹேபிட். ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய துறையில வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா யூ வில் ஹேவ் டு ரீட். ஓகே, இப்ப ரீடிங்னா நம்ம உடனே போய் லைப்ரரியில உட்காந்து படிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லார்கிட்டயும் மொபைல் போன்ஸ் இருக்கா? இருக்கு. மொபைல் போன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது. எல்லார்கிட்டயும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கா? எஸ். ஓகே, ஆனா அதுவும் பண்ணலாம். பட் அது கூடவே கொஞ்சம் படிக்கவும் செய்யணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க தெரிஞ்சு வச்சுக்காட்டி ஒரு சேயிங் இருக்கு, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். ஓகேவா? அப்படி போனீங்கன்னா அப்புறம் இப்போ இந்த வேலையை கூட நம்மளால தக்க வச்சுக்க முடியாம போயிடும். அப்போ இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் எப்படி மேம் ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்றது? அப்படி கிடையாது. எந்த ஹேபிட் வேணா எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மனசு வச்சோம்னா முடியும். மனசு வைக்கலங்கிறது தான் காரணமா இருக்குமே தவிர நேரம் இல்லைங்கிறதுலாம் காரணமே கிடையாது. மிச்சதெல்லாம் நமக்கு நாமே கொடுத்துக்கிற எக்ஸ்கியூஸ். எந்த விஷயம் பண்றதுக்கும் சரி. ஸோ கீப் இன் மைண்ட், ரீடிங் ஹேபிட் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இல்லாட்டியும் யூ கேன் கெட் ஸ்டார்டட் நவ். கெட் ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் 10 minutes ரீடிங். 24 மணி நேரத்தில் நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதா? டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி இன் யோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எல்லாத்தையும் படிச்சுக்கணும்னு இல்லை, நீ ஒர்க் பண்றதுல உன்னுடைய இண்டஸ்ட்ரியில உன்னுடைய துறையில இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஹேபிட் சொல்லிட்டே போகலாம் பர்சனல் க்ரோத்துக்கு. பட் நமக்கு நேரம் இல்லைங்கிறதுனால ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த ரீடிங் ஹேபிட் ரொம்ப முக்கியம். நான் முக்கியமா வந்து இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஓகே, இந்த ரீடிங் ஹேபிட் சொல்லும் போது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு சேத் கார்டன் ஒரு ஆத்தர் இருப்பார். ஓகே, நிறைய மேனேஜ்மெண்ட் குருஸ், நிறைய மேனேஜ்மெண்ட் புக்ஸ் இதெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவர் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு பெரிய புக் எழுதினது நான் ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே ரொம்ப பெரிய விஷயம்னு நினைப்போம்ல. ஓகே, நிறைய டெக்னாலஜி சேஞ்சஸ், புதுசா என்ன டெக்னாலஜி வருது அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்து கத்துக்குவோம் அப்படிலாம் யோசிக்கிறோம்ல. அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்ம மைண்டு கொடுத்துக்கிற வந்து பிளாக் தான். அது ஒரு பெரிய விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளால என்ன சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு பார்க்கணும். நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன்.
எனிவே நீங்க புக்ஸ் படிக்கிறதா இருந்தா நான் அதுல இருந்து கேட்டிருப்பேன். புக்ஸ் படிக்க மாட்டீங்கிறதுனால மியூசிக் கேட்பீங்களா? கேட்பீங்களா? என்ன மாதிரி மியூசிக் கேட்பீங்க? சினி சாங்ஸ். சரி, ஓகே. யாரு எந்த மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், இளையராஜா. வேற? அவ்வளவுதானா? ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லிட்டீங்களே. ஹிப்ஹாப். வேற? புரியல. மேபி நான் எனக்கு தெரியல. பட் எல்லாரும் மியூசிக் கேட்பீங்க, கரெக்டா? என்ன லாங்குவேஜ் மியூசிக் கேட்பீங்க? இங்கிலீஷ், தமிழ், ஆல் லாங்குவேஜஸ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கொரியன் லாங்குவேஜ் கேட்பீங்களா? எஸ் மேம். பிடிஎஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இல்லையா? அதெல்லாம் கேட்கறது இல்ல. சி, என் வீட்டில் 2 காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, எனக்கு 3 பசங்க, 2 பொண்ணுங்க காலேஜில் படிக்கிறாங்க, பையன் 10th படிக்கிறான். ஸோ எனக்கு தெரியும் காலேஜ் நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் என் பிள்ளைங்க மாதிரி தான். ஸோ காலேஜ் பசங்களோட மைண்ட் செட் ஓரளவுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஜர்னர் ஆஃப் மியூசிக் கேட்குறீங்க, கரெக்டா? நிறைய நேரம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸா நம்ம என்ன கேட்குறோமோ அதையே தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து மைண்ட் அதுக்கே தான் போகும். ஒரு ஜேர்னர் தான் கேட்பீங்கன்னா வேற ஒரு ஜேர்னர் கேட்டு பாருங்க. அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதை கேட்க முடியுதா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபுட் சாப்பிட்ற விஷயத்துல நம்ம நிறைய காம்பினேஷன் வச்சிருப்போம். ஓகேவா? இந்த ஃபுட்டுக்கு இந்த சைட் டிஷ் இருந்தாதான் சாப்பிடுவோம், பிரியாணிக்கு இதுதான் சைட் டிஷ், அது இந்த கடையில தான் சாப்பிடுவோம், ஆர் நம்ம வந்து வேற என்ன தோசைக்கு இதுதான் காம்பினேஷன், இப்படி நம்ம நிறைய வச்சிருப்போம். ஓகே, அதை தாண்டி வேற எதையும் வந்து ட்ரை கூட பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் கால் மசில் மெமரிஸ். நமக்கு இதுதான் பிடிக்கும், நம்மளே நமக்கு பிடிக்கலாம். பட் அது மாறி இருந்ததுன்னா அதை ட்ரை கூட பண்ண மாட்டோம் நிறைய பேர். ஸ்டார்ட் ட்ரைங் தட். ஓகே, அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலேஜ்க்கு இங்க வரணும்னா இந்த 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 ரூமுக்கு வரணும்னா நிறைய வழி இருக்கும். ஓகே, லிஃப்ட்ல வரலாம், ஸ்டெப்ஸ்ல வரலாம், நிறைய வழி இருக்கலாம். ஒரு மெயின் ரோட்ல இருந்து வர்றதே நிறைய ரூட் இருக்கும். நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா சப்கான்ஷியஸா ஒரே ரூட் தான் எடுப்போம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் ட்ரை சேஞ்சிங் தட். நம்ம ரூமோட லே அவுட்டே பாத்தீங்கன்னா வச்ச இடத்துல இருக்கணும். உங்களுக்கு யாருக்காவது சிப்ளிங்ஸ் இருந்து சின்ன பசங்க வீட்டுல இருந்தாங்கன்னா தெரியும் ஏன் இதை மாத்தி வச்சாங்க, என் டேபிள்ல இந்த விஷயம் இங்கதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்போம். அது மாறி இருந்தா நம்மளால எடுத்துக்கவே முடியாது. Because those all become muscle memories so much that we cannot accept any change. So change management na வந்து நீ வந்து ரொம்ப பெருசா போய் டெக்னாலஜில பண்ணணும்னு யோசிக்காத. இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஒன்ன சுத்தி இருக்கிற விஷயத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபோர்ஸிபிளி செல்ஃப் ட்ரிவன் சேஞ்சா நீ கொடுக்கணும். ஓகே, ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து என்னவா வேணா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுடைய சேஞ்ச் வந்து உன்னுடைய மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுதுன்னா நாளைக்கு டெக்னாலஜில என்ன சேஞ்ச் வந்தாலும் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளே ட்ரெயின் பண்ணணும். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து தனியா ஸ்கூலோ காலேஜோ எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் முடிச்சு இப்ப நீங்க சார் அழகா சொன்ன மாதிரி இங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கும்னு. காலேஜ்ல கேம்பஸ்ல வேலை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, வெளியில இட் வில் பி வெரி டஃப். ஸோ அப்ப அதை நீ வாங்கினது பெரிய விஷயம் இல்ல, வாங்கினதை எப்படி தக்க வச்சுப்பங்கிறது தான் பெரிய விஷயம். ஓகேவா? உன்னால வந்து அங்க ப்ரூவ் பண்ண முடியாட்டி இண்டஸ்ட்ரியில உன்னால சர்வைவே பண்ண முடியாது. அப்போ நிறைய விஷயங்கள் செல்ஃப் ட்ரிவனா தான் வரணும். ஓகே, சோ ஒரு 4 விஷயம் சொல்றேன். அது மட்டும் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது தவிர ஒரு 4 விஷயம் ஃபார் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன தேவை இருக்குங்கிறத சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பி எண்ட்லெஸ்லி கியூரியஸ். ஓகே, இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும், அந்த மாதிரி முதல்ல ஒன்ன நீயே கேள்வி கேட்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, என்ன படிக்கிறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீ ஒர்க் பண்றதுலயுமே கூட எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் மற்றவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல உனக்கு நீயே கேள்வி கேட்கணும். உனக்கு கரெக்டான கேள்வி கேட்டீங்கன்னா அதனுடைய பதிலை உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ you can be endlessly curious to find out what is happening around you and in the technical world. அப்பதான் உன்னால வந்து you can be up to the mark. So that's important. Be curious. எந்த வயசானாலும் சரி. ஓகே, படிச்சு முடிச்சிட்டேங்கிறது கிடையாது. We are all lifelong learners and எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் நீங்க வளர வளர உங்களுக்கு ரொம்ப முக்கியம். And that is how it happens.
It is always the next generation is smarter than the previous generation. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் நீங்க இங்கேயே பார்க்கலாம். பிரின்சிபல் நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லிட்டே இருப்பாரு, ஏன்னா அவர் வேற ஜெனரேஷன். ஓகே, பட் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார் வந்துட்டு உங்க ஜெனரேஷன். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே நிறைய இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் வேணும். The young next generation will be smarter. நம்மளே சொல்லியிருப்போம், நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கிட்டலாம் வந்து அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களோ இல்ல உங்களுடைய இப்பெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ்லேயே தெரியுது. ஓகேவா? அந்த ஜெனரேஷனல் கேப் அப்படிங்கிறது. ஸோ யூ ஷுட் பி ஓப்பன் டு லேர்ன் ஃப்ரம் எனிஒன் அரவுண்ட் யூ. இதெல்லாம் வந்து செல்ஃப் ஹேபிட்ஸ் தான், காலேஜஸோ இல்லை ஸ்கூல்ஸோ சொல்லி தர முடியாது. ஓகே, பி எண்ட்லெஸ்லி கியூரியஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ ஆல்வேஸ். அந்த ஒரு கியூரியாசிட்டி வில் டேக் யூ டு பிளேசஸ். ஓகே, தி செகண்ட் திங் இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து அப்படி சூப்பர்ஃபிஷியலா நுனிப்புள் மேயற மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஓகேவா? நீ படிக்கிற விஷயத்தை கிளியரா டீப்பா படிக்கணும். ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்கு, நாளைக்கு நீங்க வேற இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, இல்ல ஒரு டீம்ல ஒரு ஒர்க் பண்றீங்க, ஏதாவது கேள்வி வருது, ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா கூட நான் thousands of interviews எடுத்திருப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி மட்டும்தான் என்னோட கேள்வி, என்னோட அடுத்த கேள்வி உன்னோட பதில்ல இருந்து தான் இருக்கும். ஓகேவா? சோ உனக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அப்படிங்கறத என்னால யாராலையுமே ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும்னா அதுக்கான கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும், which is depth of understanding in whatever you study. Okay, the 4 C's ன்னு சொல்லுவேன். Okay, so what is that? Curiosity, clarity of thought, confidence. நிறைய பேருக்கு வந்துட்டு பயங்கர லோ எஸ்டீம் அண்ட் லோ கான்ஃபிடன்ஸ், பர்டிகுலர்லி த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல நான் பாக்குறது. ஓகேவா? உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கே நீங்க வந்து யூ புட் யுவர் செல்ஃப் லோ. ஸோ யூ ஹாவ் டு, இஃப் யூ ஹாவ் தட் கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இன். டெப்த் ஆஃப் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களால கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, பி கான்ஃபிடென்ட். தி ஃபோர்த் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன். Okay, by communication I don't even mean you need to do a public speaking. வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசணும்னு இல்ல, ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேஷன்ல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீ வந்து காலேஜ்ல இருந்த வரைக்கும் நம்ம ஏதோ எக்ஸாம் எழுதணும், படிச்சோம், போனோம்னு முடிஞ்சிரும். இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா நிறைய பேரோட பேசணும். ஓகே, நான் சேல்ஸ்லாம் பண்ணல, நான் ஏன் போய் பேசணும்? நீ கஸ்டமரோட பேசணும்னு இல்ல, ஒரு குரூப்பா கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது உன்னுடைய டீம் மெம்பர்ஸ்ட்ட பேசணும், உன்னுடைய ஐடியாஸ் பிரசன்ட் பண்ணணும், உன்னுடைய மேனேஜர்ஸ்ட்ட பேசணும், நிறைய பேர்ட்ட பேச வேண்டியிருக்கும். ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேஷன் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓகே, பில்ட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ். நீ மத்தவங்களோட பேசி நீ தனியா ஒரு உலகத்துல இருக்க முடியாது, கொலாபரேட்டிவா தான் ஒர்க் பண்ணணும். மேபி உனக்கு பர்சனலி அவங்களோட நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், பட் அதை தள்ளி வச்சுட்டு ஒர்க் என்வாயன்மெண்ட்ல கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து கத்துக்கணும். Okay, these are all the important self-driven skills if you start developing. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரி சேஞ்ச், என்ன வாட் இஸ் தட் AI வந்துடுச்சு, ஜாப் போயிடும், இப்படியான எந்த பயமும் இல்லாம உன்னால இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும்னா செல்ஃபா நீ இதெல்லாம் டெவலப் பண்ணினா மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ ஐ யூஸ் டு வாட்ச், ஐ வாட்ச் திஸ் வீடியோ, டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 years பேக். அதுல அந்த லாஸ்ட் 3 lines வந்து அப்போ வந்து ரொம்ப ரெலவெண்டா இருந்தது. But இப்போ பார்த்தேன்னா இப்போவும் அது still relevant. Okay, I'll just say those 3 lines. Okay, we are currently preparing students for jobs that don't yet exist, using technologies that haven't been invented at all. என்ன டெக்னாலஜி நாளைக்கு வரும்னே தெரியாது. ஓகே, உங்கள ஒருத்தர் தான் அந்த டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணுவீங்களா இருக்கும். In order to solve problems, we don't even know our problem set. நமக்கு ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது. 4 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. அப்ப எப்படி உங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கொடுப்பாங்க? ஓகே, இப்படிதான் 10 வருஷம் முன்னாடி நான் பார்த்த வீடியோல இருந்தது. பட் அது அன்னைக்கு ரெலவெண்ட் பார்த்தா இன்னைக்கும் அது ரெலவெண்ட். ஸோ ப்ராப்ளமே என்னன்னு தெரியாதப்போ வந்து சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. நீ செல்ஃபா எடுத்து என்னன்னு பார்த்து படிச்சு புரிஞ்சு யூ கேன் டேக் இட் அப், ஓன் இட் அண்ட் டூ அப்படின்னும் போது you need to have these 4 C's: curiosity, confidence, clarity of thought and communication. Okay, if you have these, whatever comes you will be able to tackle and move on with your life and career. Okay, so there is a beautiful world ahead. Enjoy it. எல்லாருக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஹாப்பியா இருங்க. பட் at the same time உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Thank you, all the best. Thank you, ma'am, for sharing your inspiring knowledge. Now I invite Head of the Department of Electronics and Communication Engineering, Professor Dr. A.S. Salma Banu, to read out the names of their students. Good morning and Assalamu alaikum to all.
We extend our heartfelt thanks to our Honorable Secretary and Correspondent, Mr. H. Muhammad Salik sir, respected Principal Professor Dr. P. Marimuthu sir, Advisor Professor Muhammad Abdul Khader sir, Placement Officer Assistant Professor Vanita Shri ma'am, Assistant Placement Officer Mr. Rafiq Ahmed sir, Placement Coordinator of EC Department Assistant Professor Prem sir, Class in charge of final year Assistant Professor K. Fatima ma'am, for their unwavering support and efforts in ensuring 100% placement for our EC department of 2021 to 2025 batch. Your dedication to our future and career growth is deeply appreciated.
Placement Officer, Mrs. K. Vanita Sri, to propose vote of thanks. A very good afternoon to one and all present here. I wish to use this opportunity to thank our management and principal sir to opt me to serve as the post of placement officer. Their continuous encouragement and guidance help me to do my work in a better manner. Thank you, sir. As we conclude this academic year placement, I would like to extend my heartfelt gratitude to everyone who made today possible. Thanks to our esteemed guests from industry for taking the time to visit our campus and interact with our students. Your presence and guidance are invaluable to our students' growth. Thank you, ma'am. Thanks to all our HODs and faculty members, your tireless effort in shaping our students' skills and knowledge are truly appreciated. Your dedication has made a significant impact on our students' success. Thanks to our placement team who includes our advisor sir, assistant placement officer and the placement coordinators of all departments. Your behind the scene effort have been instrumental in making this day a success. Your coordination, planning and execution have ensured a seamless experience for our students and industry partners. To our students, congratulations on your achievement. Your hard work and perseverance have paid off, and we are proud of your accomplishment. Thank you to everyone who contributed to making this placement day a grand success. We look forward to continued growth and success in the years to come. Thank you.